rhinestone ஆர்ட் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். rhinestone ஆர்ட்டாக இருந்தாலும் எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நெயில் டிப்பை வந்து பஃபர் பண்ணி ஷைன் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பேஸ் கலர் கொடுத்துக்கோங்க. பேஸ் கலர் வேறு, பேஸ் கோட் வேறு. ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க, பேஸ் கலரும் பேஸ் கோட்டும் வேறு வேறையான்னு. ரெண்டுமே வேறு வேறு தான். பேஸ் கோட்டுன்றது இது மாதிரி தண்ணியாக இருக்கும். பேஸ் கலருன்றது நம்ம இதில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த லேயர் தான் பேஸ் கலர். சரிங்களா, இப்போது பேஸ் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ரைன்ஸ்டோன் ஆர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேஸ் கலர்ன்றதை விட பேஸ் கலர் தான் அது ஃபஸ்ட்டு விடுறது, பேஸ் கலர் தான். ஆனால் ரைன்ஸ்டோன் ஆர்ட்டுக்கு நீங்கள் மேலே டிசைன் பண்ண போகிறது இல்லை, ஸ்டோன் தான் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் இதுவே வந்து வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எடுப்பாக தெரியணுன்றதுக்காக ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரைன்ஸ்டோன்னா என்னென்னா இதை மாதிரி உங்களுக்கு ரைன்ஸ்டோன் தனியாக கிடைக்கும். அடுத்து ரைன்ஸ்டோன்லேயும் எல்லா கலர்லேயுமே இருக்கும். இப்போ பாருங்கள், ரைன்ஸ்டோன்னா என்னன்னு காட்டுறேன். இதை மாதிரி கோபுரம் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரைன்ஸ்டோன். இதுதான் வந்து நம்ம ப்ரைடலுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டோனில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மல் ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்டோன் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மோல்டு மாதிரி அப்படியே இருக்கும். இது பாருங்கள், ஒரு மோல்டு மாதிரி இருக்கும். இதுவே இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கோபுரம் மாதிரி இருக்கும். இதுதான் ரைன்ஸ்டோன். இது வந்து நார்மல் ஸ்டோன் தான். நம்ம ப்ரைடலுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். அப்போது தான் அது வந்து நல்லா எடுப்பாக அழகாக தெரியும். இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெக்கேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த ரைன்ஸ்டோன் தான். இப்போது அதை வச்சு எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போது என்ன பண்ணணுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். பில்டர் ஜெல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வைக்கிற இடத்துல தான் அப்ளை பண்ணணுன்னு இல்லை, அப்புறம் அது மேலே கீழேன்ற மாதிரி அசிங்கமாக இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அடிக்காமல் ஃபுல்லாகவே பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பில்டர் ஜெல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டாட்டிங் டூல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ் செட்லேயே இருக்கும். இதை வந்து பில்டர் ஜெல்லில் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. லைட்டாக டச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரைன்ஸ்டோன்ஸ் எடுக்கணும். ரைன்ஸ்டோன்ஸ் வந்து நிறைய சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை ஈவனாக அதே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் எப்படி வைக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி வச்சுட்டு, குட்டி குட்டியாக இருக்கிறத அதுக்கு இந்த மிடில் நீங்கள் வைக்கணும். நீங்கள் இப்படி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது ஃபுல்லாகவும் வைக்கலாம். உங்களுக்கு டிசைன்ஸ் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வைக்கலாம்.
ஜஸ்ட் ஒரு டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துட்டு நிறைய டிசைன்ஸ் எப்படி பண்ணலான்ட்டும் நான் வந்து ஒரு இது பண்ணும்போதும் போட்டு காட்டுறேன். அப்படி அங்கே வைக்கலனாலும் இங்கே சென்டர்லலாம் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அது இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரியும் இருக்கும். நீங்கள் அதை கூட கொஞ்சம் நல்லா இடுப்பாக இருக்கிறதுக்கு எடுத்து வைக்கலாம். அதுவுமே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பதிலாக சொல்கிறேன். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த பீட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸையும் இந்த ஸ்டோன் சுற்றி அழகாக வச்சிங்கன்னா அதுவுமே நல்லா எடுப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய டிசைன்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு உங்களுக்கே வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு நிறைய பண்ணலாம் டிசைன்ஸ். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இங்கே பில்டர் ஜெல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்க பீஸுப்பெல்லாம் எடுத்துடணும். அந்த ஸ்டிக்கினஸ்லாம் எடுக்கிறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ இருக்குங்களா, அசிட்டோன் ஃப்ரீயை வச்சு தொடச்சிடுங்க. ஸ்டோன்ஸ் மேலே படாத அளவுக்கு பார்த்து இது பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் தொடச்சிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா டாப் கோட் எப்படி போடணும்னு பாருங்கள். அந்த ஸ்டோன்ஸ் இருக்க இடத்துல போடக்கூடாது. அது இல்லாத இடத்துல மட்டும் நீங்கள் இந்த டாப் கோட் போடணும். டாப் கோட் போட்டால் தான் அது வந்து நல்லா ஷைனாக அழகாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்க இடத்துலலாம் நீங்கள் போட வேண்டாம். ஸ்டோன்ஸ் மேலே படக்கூடாது. ஸ்டோன்ஸ் மேலே படாத மாதிரி அழகாக போடுங்க. இவ்வளோதான். இப்போது 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், க்யூர் பண்ணிட்டேன் நான். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி டாப் கோட் போட்ட இடத்துலையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் ரைன்ஸ்டோன் ஆர்ட். நெக்ஸ்ட்டு ஷட்டர் கிளாஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஆர்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நெயில் டிப்பில் வந்து பஃப் பண்ணிக்கோங்க. பேஸ் கலர் போட்டுக்கலாம். பேஸ் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ரியல் நெயிலில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பேஸ் கோட் கொடுத்துட்டு பேஸ் கலர் கொடுங்க. இப்போது இதை 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். நான் க்யூர் பண்ணிட்டேன். 30 செகண்ட்ஸ் வச்சு க்யூர் பண்ணிட்டேன். ஷட்டர் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கிளாஸ் வந்து பீஸாக இருக்க மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற ஆர்ட் பேர் தான் ஷட்டர் கிளாஸ். சரிங்களா? இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா, பேஸ் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, பேஸ் கலருக்கு மேலே ஃபுல்லாக
பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். நெயில் ஆர்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோவில் நான் போடும்போதே வந்து பில்டர் ஜெல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பில்டர் ஜெல் தான் வந்து மோஸ்ட்லி நெயில் ஆர்ட்டுக்கு பில்டர் ஜெல் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. பில்டர் ஜெல் கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்குமே. இதை அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணக்கூடாது. க்யூர் பண்ணாமல் இப்போது நம்ம ஷட்டர் கிளாஸ் அதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டாட்டிங் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, டாட்டிங் டூல் எடுத்து பில்டர் ஜெல்லில் லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷட்டர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, இதில் லைட்டாக நீங்கள் வச்சிங்கனாலே உங்கள் கையோடு வரும். இது வந்து ஒரே ஷேப்பாலாம் இருக்காது. கிளாஸ் உடஞ்சா எப்படி இருக்கும், ஒரே ஷேப்பாக இருக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. நம்ம ஒன்று ஒன்று எடுத்து வைக்கணும். நம்ம வந்து பில்டர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால அந்த ஜெல் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். சரிங்களா, நீங்கள் வந்து வச்சுட்டு கூட எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ அப்படி நவுத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த டிப்புக்கு உள்ளேயே பண்ணுங்கள், டிப்புக்கு வெளியில் போகக்கூடாது. இப்போது இதை 120 செகண்ட்ஸ் வச்சு நான் க்யூர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்யூர் பண்ணிட்டேன். நான் க்யூர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, மேலே மறுபடியும் பில்டர் ஜெல் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்.
ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணாதீங்க, ஒரு லேயராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணுங்கள். க்யூர் பண்ணிட்டேன் நான். க்யூர் பண்ணோடனே மேலே இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் போகிறதுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அசிட்டோன் ஃப்ரீக்கும் அசிட்டோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. அசிட்டோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் தான் யூஸ் பண்ணுவோம். நெயில் பெயிண்ட் ஆர் ஏதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அசிட்டோன் யூஸ் பண்ணுவோம். அசிட்டோன் ஃப்ரீ எதுக்குன்னா, நெயில் உள்ளே இருக்க நெயில் பாலிஷ் வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக மேலே இருக்க இது மட்டும்தான் எடுப்போம். மேலே இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அசிட்டோன் ஃப்ரீ. சரிங்களா? இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு மேலே டாப் கோட் போடணும். தொடச்சிட்டோம் ஃபுல்லாக. இப்போது அந்த பிஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் டாப் கோட் போடலாம். இப்போது நம்ம 120 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணணும். சரிங்களா? இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இதுதான் ஷட்டர் ஆர்ட். நெக்ஸ்ட் ஆர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அக்ரலிக் வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன். மிஷின் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.